பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பது மகிழ்ந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் 46ஆம் சங்கீதம் 7வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று சொல்லி பார்க்கிறோம். சேனைகளின் கர்த்தர் பாருங்க, சேனை ஆமேன். ஒரு பெரிய சோதரம் அல்லேலூயா, சோதரம் ஆமேன். வேதம் சொல்லுகிறேன் ஆமேன் சோதரம். ஆண்டவர் சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார். தாவீது கோலியாத்துக்கு எதிராய் போகும் பொழுது இஸ்ரவேலி சேனைகளின் தேவனாகிய கர்த்தர்னு சொல்லுவார். பிரியமானவர்களே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். உங்களுக்கு எதிராய், உங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா யுத்தங்களிலும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்களுக்கு ஜெயத்தை தருகிறவராய், உங்களை பாதுகாக்கிறவராக உங்களோடு கூட இருக்கிறார். நிச்சயமாய் உங்களுக்காய் அவர் யுத்தம் பண்ணுவார், உங்களுக்கு ஜெயத்தை தருவார், உங்களை தப்ப வைப்பார். நான் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இன்றைக்கு அந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்லி வேதத்தில் நாங்கள் பார்க்கிறப்பா. அருமையான பிள்ளைகளுக்கும் கர்த்தர் உயர்ந்த அடைக்கலமாக இருந்து நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. நம்முடைய கரம் இறங்கட்டும், நம்முடைய வல்லமை இறங்கட்டும். இந்த நாளில் ஒரு அற்புதத்தை செய்து கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்துங்க. சில அன்புக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மீட்பு இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென்.